முதல்ல அவர்கள் அம்மா அப்பாவை அழைத்து உங்கள் உயிரான ஈசனை வேண்டி ஒரு நிமிடம் ஏங்கி இப்போ உங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் இப்ப துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் அந்த பேரருளும் பேரொழியும் அதை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் தியானம் தான் இது. எனக்கு குரு எவ்வாறு என் உடல் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை பெறச் செய்தாரோ அதே முறைப்படி நீங்களும் இந்த துருவ நட்சத்திரத்தை ஏங்கி தியானிக்கும் போது உங்கள் உடல் உறுப்புகள் உள்ள அந்த அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை பெறும்படி செய்யும் சந்தர்ப்பம்தான் இது. ஆகவே அவ்வாறு நாம் சொல்லி வரும்போதெல்லாம் உங்கள் உறுப்புகளை உள்ள அணுக்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெறுவரை நீங்கள் உணரலாம். இவ்வாறு இதே நேரங்களில் தினமும் அதாவது 5 to 6 ஒரு அரை மணி நேரமாவது தியானித்தாலும் உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற்று எப்படி அகஸ்தியன் தன் உயிருடன் கொண்டு அனைத்து உணர்வுகளும் ஒளியாக மாற்றி இன்றும் ஒளியின் உடலாக இருக்கின்றானோ அதே உணர்வை நம் வாழ்நாளில் இதை நம் உடல் உள்ள உறுப்புகளை ஒளியின் அணுத்தன்மை பெறக்கூடிய திறன் பெறச் செய்யலாம். இவ்வாறு நாம் திறன் பெற்ற செய்த பின் நமது வாழ்க்கையின் அடுத்தடுத்து வரும் வெறுப்பு, வேதனை, சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், கோபம், குரோதம் போன்ற எத்தனையோ வகையான உணர்வுகளை கேட்க நேருகின்றது, பார்க்க நேருகின்றது, நுகர நேருகின்றது. இவ்வாறு நாம் நுகருமே என்றால் உயிரை பற்றி உணர முடிகின்றது, அதை அறிய முடிகின்றது. இருப்பினும் அந்த தீய உணர்வுகள் நாம் உமி நீராக மாறி தீய உணர்வுகளை இயக்கிய இயக்க அணுக்கள் நம் இரத்தத்தில் கலந்து நம் இரத்தத்துக்குள் ஜீவ அணுக்களாக மாறி தீய உணர்வுகளை உருவாக்கும், தீய செயல்களை உருவாக்கும், தீய உடலை உருவாக்கும், அந்த கடும் நோயாகவும் பல தீய உணர்ச்சிகளை உண்டாக்கும் அந்த உணர்வுகளை உருவாக்கிவிடும். அவ்வாறு நமது வாழ்க்கையில் பார்க்காமல் இருக்க முடியாது, கேட்காமல் இருக்க முடியாது, நுகராமல் இருக்க முடியாது, உணராமல் இருக்க முடியாது. இது சகஜ வாழ்க்கையில் ஏற்படும் நிகழ்ச்சிகள். இருப்பினும் நாம் ஒரு களிமண்ணை எடுத்து வேலை செய்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த கையை நாம் கழுவாமல் ஆகாரத்தை எடுத்து சாப்பிடுவோமா? கையை கழுவி விடுகின்றோம். இதே போல பல விஷத்தன்மையான பொருள்களை நாம் கையில எடுத்து நாம் தொழிலுக்காக வேண்டி செயல்படுத்துகின்றோம். கையையும் உடலையும் சுத்தப்படுத்துகின்றோம். இது கடமையாக செய்கின்றோம். இதை போன்று
எத்தனையோ வகையான தொழிலை நாம் செய்கின்றோம். அதை என்று பூச்சிக்கொல்லி மருந்தை எடுப்போர் எடுத்துக்கொண்டால் அதை கையிலே கலந்து அதை தொழிக்கின்றனர். பூச்சிக்கொல்லி விஷத்தால் அதை மாய்க்கின்றனர். ஆனால் உடல்லையும் படுகின்றது, கையிலையும் படுகின்றது. அதை நாம் சுத்தப்படுத்தி விடுகின்றோம். ஆனால் இதே போல நமது வாழ்க்கையின் தங்க ஆபரணங்களை செய்தால் அழகுபடுத்த அதற்கு வேண்டிய இணைப்பொருளாக சேர்த்து வெள்ளி, செம்பு, வெள்ளி இவைகளை இணைக்கின்றோம். அழகாக ஆபரணத்தை செய்கின்றோம். ஆனாலும் இதை மாற்று இதை அழித்து விட்டு வேறொரு நகை செய்யும் போது நெருப்பிலே இட்டு அதில் திரவத்தை கலந்த பின் அந்த செம்பு, பித்தளை, வெள்ளி இவைகள் ஆவியாக மாற்றி விடுகின்றது. இதை போல நாம் வேதனைப்படுவோரை உற்று பார்த்தால் நமது கருவெளி ருக்மணி நம் நெஞ்சு எலும்புக்குள் வினையான வித்தாக உருவாக்கி விடுகின்றது, பதிவாக்கி விடுகின்றது. அதன் பின்னே வேதனைப்படுவோரை உடலிருந்து வெளிப்படும் அந்த உணர்வினை நாம் நுகர நேருகின்றது. உயிரை பற்றி உணர நேருகின்றது. அந்த உணர்ச்சியின் செயலாக நாம் செயல்பட நேருகின்றது. ஆனால் அந்த உணர்ச்சிகள் உமிழ்நீருடன் கலந்து நம் இரத்தத்தில் அந்த வேதனை என்ற உணர்ச்சியை இயக்கிய அணு நம் இரத்தத்தில் கலந்து வேதனை உருவாக்கும் அணுவாக உருமாறி விடுகின்றது. அந்த அணுவின் மலம் நம் உடலில் சேர்க்கப்படும் போது நல்ல அணுக்கள் உருவாக்கிய உறுப்புகளை செயலற்றதா மாற்றி அதை வாழ விடாது, வளர விடாது, அதை தடைப்படுத்துகின்றது. பின் நம் உடல் உறுப்புகள் உள்ள அணுக்களில் இந்த வேதனை என்ற விஷத்தன்மை பரவினால் அந்த உறுப்பு பழுதடைந்து விடுகின்றது. பின் மனித நிலையை சீர்குலைகின்றது. சிந்திக்கும் தன்மை இழக்கப்படுகின்றது. பின் இந்த உடலுக்கு பின் மாடு, ஆடு இவைகள் எல்லாம் தன் உடல் உறுப்புகளில் தான் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை அந்த உறுப்புகள் நஞ்சினை தன் உடலாக்கி அணுக்களை கிழக்கி உறுப்புகள் அதை பிரிக்கி அந்த உடலில் வலுவான தன்மை அடைய செய்கின்றது. இதே போல இன்று பல கோடி உடல்கள் இருந்து நஞ்சினை நீக்க பெற்ற இந்த மனித உடலில் மீண்டும் அந்த நஞ்சின் தன்மை சேர சேர அந்த நஞ்சின் அளவுகோல் எதுவோ அதற்கு தக்க இந்த உடலை விட்டு செல்லும் இந்த உயிர் அதன் அந்த உடலில் வளர்த்து கொண்ட உணர்வுகளை வலுவானால் அதற்கு தக்க மாடோ, ஆடோ, மானோ, யானையோ, புலியோ, நரியோ, நாயோ இந்த விஷயத்திற்கு தக்க உணர்வுகள் நாம் இந்த பூமியில் பரவி வரப்படும் போது அதற்கு தக்க ஈட்டில் நாம் கவரப்பட்டு அங்கே அந்த உடலின் உருவை பெறும் தகுதி வந்து விடுகின்றது. ஆனால் அதற்கு முன் வேதனை, வெறுப்பு என்ற உணர்வுகள் நமக்குள் வளர்த்து கொண்டால் நாம் எந்த மனிதன் மேல் நாம் பற்று கொண்டு எதன் வேதனை நம்முடன் கலந்து உரையாடி உறவாடி அவன் உடலை வளர்த்து கொள்ளுகின்றானோ இந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த உடலுக்குள் தான் செல்ல முடிகின்றது. அந்த உடலில் உள்ள பாக்கி அவனுடைய உணர்வுகள் அனைத்தையும் பாழாக்கி அந்த உடலை வீழ்த்தி வெளிவரப்படும் போது மனிதன் நினைவே இருப்பதில்லை. இந்த உணர்வு கொப்ப நாம் முதலில் சொன்ன பாம்பினமோ மாடினமோ அதிக விஷமானால் பாம்பிற்கே செல்லும்.
அதிகமான ஓரளவுக்கு அளவுகோலாக இருந்தால் அதாவது வலிமை, அதாவது விஷத்தால் வலிமையை தாங்கிக் கொள்ளும் உடல் அமைப்பை கொடுக்கும். இன்றைய செயல் நாளைய உடலாக மாறுகின்றது என்பதனை நாம் உணர்ந்து அறிதல் வேண்டும். ஆகவே பரிணாம வளர்ச்சியில் நாம் தீமையிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்ற உணர்வை சேர்த்துதான் நமது உடல் தீமையை நஞ்சினை வெளிப்படுத்திவிட்டு நல்ல உணர்வின் தன்மை தனக்குள் உடலை வலுவாக்கி உலகிலேயே விஷத்தை அகற்றி விஷத்தையே ஒளியாக மாற்றி இன்று இருக்கக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெறுவோம் என்றால் இதை பல உயிருடன் ஒன்றி உணர்வு ஒளியாகி இன்றும் பிறவியில்லா நிலை என்ற அருள் ஒளி பெற்ற ஒளியின் உடலை பெற முடியும். இந்த மனிதனுக்கு பின்தான் இந்த மனிதன் விஷத்தின் தன்மை கவர நேர்ந்தால் மீண்டும் தேய்பறையாக அழைத்து சென்றுவிடும். ஆகவே இப்போது துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் அந்த பேரருளும் பேரொழியும் நம் பூமியில் பரவி கொண்டிருக்கும், அதிகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்தில் தான் உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அது பெறக்கூடிய தகுதியும் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படும் நிகழ்ச்சி தான் இப்போது நாம் எடுக்கும் தியானம். ஆகவே இதை இப்போது எடுத்துக்கொண்டாலும் அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் வரும் இந்த நிலையை நாம் நினைத்த மாத்திரத்தில் எப்படி ரேடியோ டிவி அலைகளை அலைவரிசையில் வைத்த பின் இந்த ஒளிபரப்பாகும் பொழுது அந்தந்த ஸ்டேஷனை இதை கவர்ந்து நாம் டிவிகளை காண்கின்றோம். இதை போலதான் இப்போது அந்த சக்தி பெற செய்த பின் உங்கள் வாழ்க்கையில் ஒருவன் வேதனைப்படுகிறான் என்றால் பார்க்காமல் இருக்க முடியாது, கேட்காமல் இருக்க முடியாது, உதவி செய்யாமல் இருக்க முடியாது. அப்படி கேட்டு உணர்ந்தால் அந்த உணர்வுகள் நம் உடலை இயக்காமல் தடைப்படுத்தி பழக வேண்டும். முதல்ல உணர்ந்தோம், மேலும் அதிகமாக போகாதபடி தடுத்தல் வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் ஈஸ்வரா என்று நமது கண்ணின் நினைவினை இப்போது துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தப்படும் போது நமது கருவிழி அதை கவர்கின்றது. நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அனைத்துக்கும் உடனே அந்த வீரிய சக்தி உண்டாக்குகின்றது. அதே கருவியோடு சேர்ந்த காந்தப்புலன் இந்த பூமியில் படர்ந்திருப்பதை அதை கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது. எப்படி டிவிக்கு ஆன்டினா முக்கியமோ இதே மாதிரி நம் உடலுக்குள் ஆன்டினா வழி அதில் ரெக்கார்ட் பண்ணாலும் அதே ஆன்டினா வழி அறியக்கூடிய சக்தியும் கிடைக்கின்றது. நமக்கு நமது கண் ஆன்டினா. அதை எதை அந்த உணர்வை செலுத்துகின்றோமோ நம் உடல் உறுப்புகள் அனைத்தும் அந்த வீரிய உணர்வை செலுத்திய பின் இந்த காற்றிலிருந்து இழுத்து நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது. ஆகவே இந்த காற்றிலிருந்து நமது ஆன்மாவை மாற்றுவதற்கு முன் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று அந்த கண்ணின் நினைவினை நாம் செலுத்தப்படும் போது எல்லா உறுப்புகளையும் அது வலுப்பெறுவதும் ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பூர்வ மத்தியில் எண்ணப்படும் போது நமக்குள் முந்திய தீய வினைகளுக்கு இந்த மூக்கு வழிதான் அந்த உயிர் வழிதான் உணர்ச்சிகள் சென்று அது ஆகாரத்தை எடுக்கும். இப்போ எடுத்த உணர்வும் இதிலே சென்று அந்த இயக்க அணு வளர்ப்பதற்கும் உதவும். இதை போன்ற நிலைகளை உள்புகாது முதலில் தடைப்படுத்தி அந்த இயக்க அணுகள் நம் இரத்தத்திலே
ஜீவனுவாக போவதற்கு முன் இதை தடைப்படுத்தி பழகுதல் வேண்டும். அதற்குத்தான் இதே போல நாம் எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று நம் உடலுக்குள் போகாது முகப்பில் தடைப்படுத்துகின்றோம். இதான் கடவுளின் அவதாரத்தில் நரசிம்ம அவதாரம் என்று மடிமீது இரணியனை வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நரநாராயணன் இரணியனை பிளந்தார். ஆகவே நமக்குள் சென்றால் நல்ல குணங்களை கொண்டுவிடும், நல்ல பண்புகளை அழித்துவிடும், நல்ல பண்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் இழந்துவிடும் என்பதற்காக நாம் நுகரும் போது அது வலிமை பெற்றது வாலி என்றும் உடலுக்குள் போனால் இரணியன் என்று காரணப்பேர் வைத்து தெளிவாக்கினார்கள். நல்ல கணங்களை கொண்டு விடுகின்றது. ஆகவே உணர்ந்து கொண்ட பின் இதை நமது ஈர்ப்பு வட்டத்தில் உடலின் ஈர்ப்பு வட்டத்தை விட்டு நகர்த்தி தள்ள வேண்டும். அதான் மடிமீது இரணியனை வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நரநாராயணன் இரணியனை பிறந்தார். 6வது அறிவு கார்த்திகேயம். வலிமை மிக்க சக்தி பல கோடி உடல்களை தீமையை நீக்கிய நிலைகள் பெற்றது. இதன் துணை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று உணர்வை செலுத்தி வலுவாக்கி இந்த உயிரில் மோதச் செய்யப்படும் போது அந்த உணர்ச்சியில் தெய்வ ஆணையாக உடல் முழுவதுக்கும் பரவச் செய்து அந்த வலிமையால் நமது ஈர்ப்போட்டத்தில் அந்த வேதனை என்ற விஷயத்தின் தன்மை அது நம் உடலை விட்டு நகர்த்தி விடுகின்றது. நம் ஆன்மாவை அடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அந்த வேதனைப்படுவோர் உடலில் படர்ந்து அவரது இரத்த நாணங்களில் கலந்து அவர் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அது பெற வேண்டும், அவர்கள் உடல் நலம் பெற வேண்டும் என்று செவிகளை சொல்லி இதை நீ செய், உன் வேதனை நீங்கிவிடும் என்று வாக்கினை கொடுங்க. அவர் தொடர்ந்தான் அந்த வேதனை என்று அவர் மீள்வதும் அவர் வேதனை நமக்குள் வராதபடி தடுப்பதற்கு உதவும். சூரியன் இந்த பிரபஞ்சத்தை இயக்குவதற்கு 27 நட்சத்திரங்களும் பிற மண்டலங்களிலிருந்து வரும் கடும் விஷத்தின் தன்மைதான் அது கவர்கின்றது, பால்வெளி மண்டலங்களாக மாற்றுகின்றது. இது நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரமும் ஒன்றுடன் ஒன்று எதிர்நிலையானதுதான். எதுவுமே எதிர்நிலை இல்லை என்றால் இயக்கம் இல்லை. நம் உயிருக்குள் காந்தம் என்ற நிலையும் வெப்பம் என்ற நிலையும் இல்லை என்றால் இயக்கவில்லை. இருப்பினும் நாம் நுகர்ந்த உணவின் சத்தை இந்த விஷம் என்ற உணர்வுகள் அது மனமாக வெளிப்படுத்தவில்லை என்றால் உணர முடியாது, இயக்க முடியாது, இயங்க முடியாது. ஆகவே நமக்கு இந்த சூரியன் தான் எடுக்கும் விஷத்தின் தன்மை வெப்பத்தால் அது ஒன்றோட வரும் இதனை பிரித்துவிட்டு வெப்பமும் காந்தமானதும் பிரிந்து செல்லும் கடைசி விஷயத்தை அது பலவீனமானதை இந்த காந்தம் இழுத்து தன்னுடன் இணைத்துக் கொள்வதனால் எந்த சத்தினை கவர்கின்றதோ அந்த சத்தை மனமாக வெளிப்படுத்தும் சக்தி பெறுகின்றது சூரியன் இயக்கத்தை. இதைப்போலதான் நாம் வேதனைப்படும் மனிதனின் உணர்வை இதை தள்ளிவிட்டு அவனுக்கு நல்லதாக வேண்டும் என்ற உணர்வை கலந்தான் இந்த உணர்வின் தன்மை வீரியமடைந்து செவிகளிப்பட்டு அவன் காது வழி உணர்ச்சியீடு உண்டு, மூக்கு வழி நுகர்ந்து இந்த உணர்வுகள் உயிரிப்பட்டு உணர்வுகள் உமிழ்நீராக மாறி அவனுடைய நோயின் தன்மை குறைக்க இது உதவும். அதை அவர்கள் பின்பற்றினால் அதை வளர முடியும். நாம் அப்போதுக்கு சொன்ன இப்ப நீங்க சொன்னீங்கன்னா கூட அவங்க உடல்ல தலைவலி இருந்தா போயிடும், வயிற்றுவலி இருந்தா போயிடும். இப்ப நான் ஆசீர்வதிக்கும் போது உடனடியாக இறங்குகின்றது. அது மீண்டும் அதை கவர்ந்து கொண்டால் அந்த தீமையின் உணர்வை வளராது தடுத்துக் கொள்ள முடியும். நம்ம தியான வழி அன்பர்களுக்கெல்லாம் இந்த சக்தி உண்டு. இதே மாதிரி நாம் சொன்னோம் என்றால் அவர்களும் அந்த பெற்று அவங்களுடைய தீமைகளையும் போக்க முடியும். இதுதான் கூட்டு தியான அமைப்புகளை அமைச்சு நாம் இந்த கூட்டு தியானங்களிலிருந்து வலுப்பெறச் செய்து ஒருத்தருக்கு மனநோயோ அல்லது கடுமையான நோயோ இதை போல இருந்தால் கூட்டு தியானங்களிலிருந்து அனைவரும் ஒன்று சேர்ந்த மாதிரி
இந்த உடலுக்குள் அறியாமை சேர்ந்த அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் இவங்க உடன் முழுகும் பொழுது இரத்த நாணங்களை கலந்து அவர் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அது பெற வேண்டும் என்று ஏங்கி இந்த உணர்வினை செவிவெளி அவர் காது கேட்கும் உணர்ச்சிகளை தூண்டச் செய்யும்போது அதை பெற வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டால் அந்த உணர்வுகள் நுகர்ந்து உயிரிலே பட்டு உணர்வுகள் ஒரு உமிழ்நீரை சேர்ந்து அவர் உடல் உள்ள நோய்களை நீக்க இது உதவும். அவரும் ஒத்துழைக்க வேண்டும். நீங்க வெறுமனை சொன்னால் போக முடியாது. இப்ப நீங்க ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கும் போது பாருங்க, அவர் வேற எண்ணத்தில் தான் உடல்ல கரண்ட் பாய் மாறி இருக்கிறான்னு இல்லைன்னு இன்னுமே தெரியல. ஆசையின் நோக்கம் வேறு. ஆனா இந்த உணர்த்தன் அப்ப அவர்களை இதை சொல்லி நுகரச் செய்யும் பழக்கத்திற்கு வர வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்வதை நாம் கேட்கும்போது அந்த உணர்வு நம் உடலுக்குள் வந்து விடுகிறது. அந்த வலிமை நிலை நமக்குள் செயல்பட்டு விடுகின்றது. இதே போல் அதை நீக்கிய உணர்வு நாம் பெற்று அவர் சொல்லி அவர் கேட்க வைத்தால் அந்த நோயை நம்மால் போக்கும். ஏனென்றால் நாம் மனிதனுக்கு மனிதன் எப்படி 2000 சூரிய குடும்பங்கள் ஒன்றுடன் ஒன்று வாழ்கின்றதோ இதே போல ஒவ்வொரு உடலும் ஒரு பிரபஞ்சத்தை சேர்ந்து ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் உண்டு. அதுல வாழக்கூடிய உயிரணுக்களும் இதே நாம பூமியை போன்றுதான். ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் அந்த நம்ம பூமி போல இங்கு பூமி உண்டு. அதுல அது வடிகட்டிய உணர்வுகள் தாவர இனங்கள் உண்டு. அங்க உயிரணுக்கள் வளர்ச்சி உண்டு. அதன் உணர்வுக்கு ஒப்பதான் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் உயிரினங்களின் வளர்ச்சியில் நம் பூமியை காட்டிலும் வளர்ச்சி பெற்ற மனிதர்கள் உண்டு. அதே போல பூமியை காட்டிலும் கூலியான மனிதர்கள் உண்டு. அதே சமயத்தில் கூலியான நிலையின் சிந்தனை வலுவான நிலைகள் உண்டு. இப்படி நாம் 2000 சூரிய குடும்ப ஈர்ப்போட்டத்தில் இருக்கின்றோம். முதல் ஒரு சூரியன் உருவாகி 27 நட்சத்திரமாகி அது ஒரு இதாகி அதன் வழியிலேயே வளர்ச்சியாகி பெரிய அகண்ட அண்டமான நிலைகள். அண்டத்துக்குள் ஒரு பிரபஞ்சம். இப்படி 2000 சூரிய குடும்பமாக ஒரு அகண்ட அண்டம் என்றும் இதே போல எத்தனையோ அகண்ட அண்டங்கள் உண்டு. இதே போல ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டுதான் நாம் வாழ்கின்றமே தவிர நாம் ஒன்றுடன் தொடர்பு கொள்ளாது வாழ முடியாது. இன்று மனிதனுக்கு மனிதன் தொடர்பு கொள்ளாமல் இருக்க முடியாது. ஆகவே இப்போது நாம் யாரை சந்தித்தாலும் சந்தர்ப்பம் அவர்கள் படும் வேதனையை நாம் நன்றால் சந்தர்ப்பம் நமக்குள் வேதனை வருகின்றது. ஆனால் அதே சமயத்தில் அந்த சந்தர்ப்பத்தை நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி நமக்குள் சேர்த்து இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குதல் வேண்டும். ஆக தீமையை நீக்கும் இந்த சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்கினால் நமக்குள் அந்த தீமை என்ற உணர்வு வராதபடி தடுக்கலாம். அதற்குத்தான் இப்போது உங்களுக்கு இந்த பயிற்சி. ஏனென்றால் இந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார். ஆகவே உயிர் ஒவ்வொன்றும் பிரம்மமாக்குகின்றது. இந்த உயிரை போலவே உணர்வு ஒளியை பிரம்மமாக்கும் இந்த நேரம் இது. இருளை அகற்றி ஒளி பெறும் அந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம். ஆகவே இருளை அகற்றி என்றும் அறிவென்று தெளிவாக தெளியும் இந்த நேரத்தில் உங்கள் கவனம் எல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் ஈர்க்கப்படும் போது அடுத்து உங்கள் உறுப்புகளை இயக்கிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு அணுக்களுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை பெறச் செய்யும் என்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த தியானம்.